ஹாய் ஓஸ் வெல்கம் டு சரவேக் சேனல். நான்கள் வேகனிக் வீடியோவில் ஆரியன்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க, கூட பெல் பட்டன் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஆரியன் இந்த படத்தை பிரவீன் இயக்கியிருக்காரு. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு லைவ் டிவி ஷோவில் செல்வராகவன் கன் எடுத்து தன்னை ஷூட் பண்ணி இறந்து போகிறாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருனாக்கா, நான் 5 பேரை கொலை பண்ண போகிறேன் அடுத்த 5 நாளைக்கு. டெய்லி ஒவ்வொருத்தர் அவங்க சாகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி அவங்க யாருன்னு பேரை சொல்லுவேன், உங்களால் முடிஞ்சால் காப்பாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த கேஸை வந்து விஷ்ணு விஷால்கிட்ட கொடுக்குறாங்க. விஷ்ணு விஷால் இதுக்கப்புறம் அந்த 5 பேரை காப்பாற்றினாரா இல்லையா, செல்வராகவன் ஏன் அந்த 5 பேரை டார்கெட் பண்ணி சாகடிக்கிறாரு, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 மணி நேரம் ஓடுது. ஒரு சின்ன படம் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து விஷ்ணு விஷால் தான். இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்த்தோன்னே இது ஒரு சைக்கோ பாத் மூவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி விஷ்ணு விஷால் வந்து ராட்சசன் பண்ணியிருந்தார். ராட்சசன்லாம் பயங்கரமாக இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த கில்லர் யாருன்னே காட்ட மாட்டாங்க. அது வந்து ரொம்ப த்ரில்லியாக கொண்டு போய் காட்டுவாங்க. அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கு அடுத்து தான் இந்த விஷ்ணு விஷால் வந்து ஆரியன் படம் நடிச்சிருக்காரு. ஆரியனில் வந்து சைக்கோ கில்லர் யாருன்னு ரிவீல் பண்ணிடுறாங்க, காட்டிடுறாங்க. அவர் கொலை பண்ண போகிறாரு, எப்படி கொலை பண்ணுறாரு அப்படிங்கிறத த்ரில்லிங்காக காட்டியிருக்காங்க. ஆனால் படம் பார்க்கும்போது அந்த த்ரில்லிங்லாம் இல்லை, எப்படி இருந்தாலும் ஹீரோ காப்பாற்றிட போகிறாரு, இதில் என்ன த்ரில்லிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிடுச்சு. இந்த படம் வந்து ராட்சசன் அளவுக்கு ரொம்ப எதிர்பார்த்தேன். என்னை எதிர்பார்ப்பெல்லாம் அப்படியே நிமிஷம் உடச்சி போட்டுருச்சு. ஒன்றுமே இல்லை படத்தில். நீங்கள் வந்து ரொம்ப நான் ராட்சசன்லாம் பார்க்கல, சைக்கோ கில்லர் படம்லாம் பார்த்ததில்ல அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்கும். நான் நிறைய சைக்கோ கில்லர் படம் பார்த்துருக்கேன், ராட்சசன்லாம் பார்த்துட்டேன்னாக்கா இது வந்து ஒரு மொக்க படமாக தான் இருக்கும். இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லாமல் ஆட் பண்ணியிருக்காங்க. மானசா சௌத்ரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் சாரதா ஸ்ரீநாத் அவங்களும் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சாரதா ஸ்ரீநாத் தான் அந்த லைவ் டிவி ஷோ கம்பேர் பண்ணுவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்பப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்கள அப்பப்போ வந்து ஹீரோகிட்ட பேச விடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கதைக்கு ஓகே தான். ஆனால் அந்த படத்தை மானசா சௌத்ரி தான் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. ஹீரோயினே தேவை கிடையாது இந்த படத்துக்கு. இது வந்து ஹீரோ பேஸ் சப்ஜெக்ட்டு. தேவையில்லாமல் ஹீரோயின் சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க லவ்வர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டி வச்சுருக்காருங்க இந்த படத்தில். மற்றபடி சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து ராட்சசன் அளவுக்குலாம் இல்லை. சும்மா கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணியிருக்காங்க. பெருசாக பிஜிஎம்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒர்க் அவுட்லாம் ஆகலை. செல்வராகவனுக்கு பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப்பெல்லாம் இல்லை. பட் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாரு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, நான் ராட்சசன் சைக்கோ கில்லர்லாம் எந்த படமும் பார்த்ததில்லை அப்படின்னாக்கா இது வந்து பிலோ ஆவரேஜாக இருக்கும். இல்லை நான் ராட்சசன் சைக்கோ கில்லர் படம்லாம் நிறையா பார்த்துருக்கேன் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு மொக்க படம் தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.7 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.